ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டால்பி அட்மாஸ் ஃபுல் பேக்கேஜ் சிஸ்டம் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஆங்கியோ பிராண்டில் ரிசீவர் ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா எமகாலையும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த டால்பி அட்மாஸ் இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு பட்ஜெட்டில் வேணும், அதே சேம் டைமில் பார்த்துட்டீங்கன்னா இடமும் நிறைய அடைக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் எடுத்துருக்கலாம். எதனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யூஸ்வலாக ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரை பார்த்துட்டீங்கன்னா சீலிங்லயோ வால்லையோ நம்ம மவுண்ட் பண்ணுவோம். பட் இந்த பேக்கேஜஸ்ல ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எனேபிள் ஸ்பீக்கரை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பேரிங் பண்ணக்கூடிய மாடல் உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. ஓவராலா ஒரு 5.1.2 காம்போ தான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு டீட்டெயில் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன். ஆங்கியோ பிராண்ட்ல SR444 அப்படிங்கிறதா இதோட உங்களுக்கு மாடல் நம்பர். இந்த ரிசீவர் பார்த்துட்டுனா 7.1 சேனல்ல டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட கலர்ஸும் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் கலர்ல நம்மளுக்கு வந்திருக்கு. யூஸ்வலா இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இதை தாண்டி நிறைய கலர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா சில்வர்ல இருக்கு, சாம்பியன் கலர், இந்த ரெண்டு கலர்ல இருக்கு. ஸோ பர்டிகுலரா இந்த சாம்பியன் கலரும் சில்வர் கலரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய பேர் பிளாக் பார்த்து பார்த்து பழகிட்டோம். பட் இந்த சில்வரும் இந்த கலரும் பார்க்கும்போது நிறைய அட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படும். பிளஸ் பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் ரொம்ப அல்டிமேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் கலர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.1 சேனல் சப்போர்ட் பண்ணும். 7 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், DDS HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி டிஜிட்டல், DDS இந்த எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இன்பில்டா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல்லேருந்து நீங்கள் என்ன சாங்ஸை பிளேபேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணி அதுக்கு மூலியமா நீங்கள் சிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தாண்டியும் பார்த்துட்டீங்கன்னா HDMI, கோஆக்சல் ஆப்டிக்கல் இந்த இன்புட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி நீங்கள் HDMIல உங்களுக்கு நீங்கள் இன்புட்டு கொடுத்து யூஸ் பண்ணும் போது 4K சப்போர்ட் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா ARC சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட்டோட நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ராடக்டோட கண்டிஷன் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூல என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன்ல தான் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. டால்பி அட்மாஸ் நீங்க மினிமம் பார்க்கணும்னா ஒரு 7.1 சேனல் இருந்தாதான் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ 5.1லயும் நிறைய டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. பட் ப்ராப்பரான லே அவுட் பார்த்துட்டீங்கன்னா 5.1.2ன்னு சொல்லுவாங்க, 7.1ன்னு சொல்லுவாங்க. இந்த லே அவுட் இருந்தாதான் கரெக்டான ஒரு டால்பி அட்மாஸ் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இதில் உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து வாங்க ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீக்கர் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 5.1.2 தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அது எப்படி 5.1.2 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ல டாப்ல டால்பி அட்மாஸ் எனேபிள் ஸ்பீக்கர் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன ரூமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரூமா இருந்தாலும் எனக்கு டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் ஃபால் சீலிங் போடல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு அட்மாஸ் உங்களுக்கு தாராளமா பிளேபேக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீக்கர் லைன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கர் லைன் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டீங்கன்னா மேலே அப்பேரிங் பண்ணக்கூடிய டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரை உங்களுக்கு லைன்ல கொடுத்துருவாங்க. ஸோ ஓவராலா ஒரு 5.1.2 நம்ம சொல்லலாம். அந்த கான்ஃபிகரேஷன் தான் நம்ம ஸ்பீக்கர் பேக்கேஜ் எடுத்துருக்கிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜோட மாடல் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா SKF 594 இதுதான் இதோட உங்களுக்கு மாடல் நம்பர். ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2-வே கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 இன்ச்சஸ்ல ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. சேம் அதே ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ல டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா டாப்ல 3.25 இன்ச்சஸ்ல ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரா உங்களுக்கு டாப்ல அப்பேரிங் பண்ணக்கூடிய ஸ்பீக்கரா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த பார்த்துட்டீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2-வே கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ 3.25 இன்ச்சஸ்ல 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸ்ல ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது சரௌண்ட் ஸ்பீக்கர். சரௌண்ட் ஸ்பீக்கர்ல பார்த்துட்டீங்கன்னா 3.25 இன்ச்சஸ்ல ஒரே ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் யமஹால நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ யமஹால டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதனுடைய வாட்டேஜ்னு பார்த்துட்டீங்கன்னா 100 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஹெவியான பேஸ் ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல் தான் நம்ம சப்வூஃபருக்கு எடுத்துருக்கிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா 6 ohmsல 130 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி பட்ஜெட்லயும் வரணும், அட் த சேம் டைம் பார்த்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸும் நான் ஃபீல் பண்ணுங்கிறாங்க இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கேற்ற அளவு பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருக்குங்க. எக்ஸாம்பிள் ஒரு 10/14 10/15 எடுக்கிறீங்க,
10x10 எடுக்கிறீங்கன்னா இந்த ரூம் சைஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்ல இது வந்து உங்களுக்கு பவர் பண்ற அளவுக்கு தான் ஸ்பீக்கர் பேக்கேஜ் உங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஹோம் தேட்டர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரு 5.12 சேனலில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற பேக்கேஜ் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்டோட உங்களுக்கு பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 60,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். எனக்கு 60,000ல ஒரு டால்பி அட்மாஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்கு. நீங்கள் லோக்கலில் இருந்தாலும் சரி இல்லை வெளியூரில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து கூட ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இதை தாண்டி எனக்கு வேற எதனா ப்ராடக்ட் பார்க்கறதுனால நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அவைலபிளா ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ரூம் அக்வாஸ்டிக், கேலிபிரேஷன், டியூனிங் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நீட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நான் கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆல் பட்டனை கொடுக்காம இருக்கிறதுனால நாங்க என்ன வீடியோ போஸ்ட் பண்ண நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ பர்டிகுலரா நீங்க சேனல் உள்ள போயிட்டு ஆல் கொடுத்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.